ஹாய் டியர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டுடே இந்த கிச்சனில் என்ன பார்க்குறோன்னா சிக்கன் சூப்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை புதுசாக பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த சிக்கன் எவ்வளோ எடுக்கிறீங்க அதுக்கு தகுந்த பொறுத்து நீங்கள் போட்டுக்கோங்க. நான் சிக்கன் எவ்வளோ எடுத்துருக்கேன்னா 3/4 கிலோ எடுத்திருக்கேன். பச்சை மிளகாவும் 2 சேர்த்துக்கோங்க. அதுலேயே இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தக்காளி பெரிய சைஸாக ஒரு தக்காளி மட்டும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் வச்சாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு நான் கல் உப்பு சேர்க்குறேன். அதனால் நீங்கள் எந்த உப்பு சேர்க்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரே அளவாக சேர்த்துக்குவேன். நான் எப்போவுமே கையளவு தான் நான் எடுத்துக்கிறது. சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. அடுத்தது குழம்பு மிளகாய் பொடி 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. அடுத்தது மல்லித்தூள் 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சிக்கனோடு சேர்த்து இந்த மசாலாவை நல்லா கிளறி விடலாம். அப்போ தான் நல்லா எல்லா சிக்கன்லேயும் மசாலா எல்லாம் ஒட்டும். நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேம்லேயே வச்ச வாக்கிலே அப்படியே கிளறி விடுங்க. இதெல்லாம் நல்லா கிளறி விட்டுட்டு இருக்கும்போது இடையில கொஞ்சோண்டு லைட்டாக கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்தா போதும். ஏன்னா நம்ம விசில் விடும் போதே அதில் அந்த சிக்கனில் இருக்கிற எண்ணெய் பசை மாதிரியே நல்லா எண்ணெயாக நிற்கும். அதனால் இதில் கொஞ்சமாக சேர்த்தா போதும். சும்மா ஒரு அரைக்கரண்டி அளவு மட்டும் சேர்த்திங்கன்னா போதும். அரைக்கரண்டினா ஒரு ஸ்பூனில் அரை ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் சேர்த்திங்கன்னா போதும். இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட பாருங்கள் அப்படியே சிக்கன்லலாம் அந்த மசாலாலாம் ஒட்டுது. இப்படி அடிக்கடி நல்லா கிளறி விடுங்க, கேப்பு விடாமல். ஏன்னா மசாலா போட்டிருக்கிறதுக்கும் ஏன்னா ஆயில் கம்மியாக தான் நம்ம சேர்த்துருக்கோம். அது இல்லாமல் இஞ்சி பூண்டு வேறு சேர்த்துட்டாவே அது வேறு அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நல்லா அப்படி கிளறி விடுங்க. கறி நல்லா உருண்டு வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பச்சை கறி இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக அப்படியே கலர் சேஞ்ச் மாதிரி ஆன மாதிரி இருக்கும். அது மாதிரி ஆனதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்தா போதும். இது சிம்பிளானது தான். நீங்கள் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்மளுக்கு கோல்டு பிடிச்சிருந்தாவோ இல்லை நம்மளுக்கு ஃபீவரோ அந்த மாதிரி இருந்தால் அந்த டைமில் இந்த மாதிரி செஞ்சு நம்ம அந்த சிக்கனில் இருக்கிற வாட்ரு நம்ம குடிச்சிட்டு வந்தாவே சரியாயிடும். நம்ம காய்ச்சல் இருக்கிறதுக்கு நம்ம வாய்க்கெலாம் கசப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைமில் இந்த சிக்கனோட தண்ணி நீங்கள் சாப்பிட்டிங்கனாவே உங்களுக்கு அந்த தண்ணி சாப்பிட்டிங்கனாவே சீக்கிரமாக காய்ச்சல் சளி இந்த மாதிரி இருந்தால் கூடயும் உங்களுக்கு சரியாயிடும். அந்த மாதிரி டைமில் சாப்பிடும் போது இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்லா இப்போ ஹீட் ஆகிடுச்சு. நல்லா சூடு ஏற அங்கே நல்லா சிக்கன் உருண்டு வந்திருக்கு. இது மாதிரி நல்லா உருண்டு வரணும். சிக்கன் நல்லா இந்த மாதிரி உருண்டு வந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு மட்டும் புதினா இருந்தால் போதும். புதினா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மல்லி இலை இருந்தாலும் அதே மாதிரி இதே அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி தேவையான அளவுக்கு அதில் சேர்த்துக்கலாம். சிக்கன் முழுவை ஊற்றிக்கோங்க. நான் அந்த மாதிரி தான் ஊற்றிக்க போகிறேன். சிக்கன் முழுவை இருந்தால் போதும். பாருங்கள், சிக்கன் அளவுக்கு ஈக்குவல் அளவுக்கே தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நல்லா புதினாலாம் போட்டிருக்கனால நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டு தேவையான அளவுக்கு உப்பு இதில் எப்பயும் சேர்த்துட்டு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டு இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். மூடி போட்டு 2 விசில் விட்டால் போதும். இப்போ 2 விசில் வெயிட் போயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பார்க்கும்போதே சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது. சிக்கன் சூப்பு ரெடி. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்க்கும்போது. இதே மாதிரி நீங்கள் சாப்பிட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் பட்டனை தட்டிட்டு போங்க. பாய்.